பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அறிஞர் பெருமக்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த உலகத்தின் எத்தனை வாகனங்கள் இருக்கிறதோ, கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையிலும் நான் பயணம் செய்து விட்டேன். இன்னும் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் ராக்கெட்டில் மட்டும்தான் போகவில்லை. அப்படி எல்லாவற்றிலும் பயணத்திலேயே இந்த வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பயணங்கள் முடிவதில்லை. அப்படி அவசர அவசரமாக ஓடி வந்து இப்பொழுது ஒரு இடத்தில் அமர்ந்தேன். மிக மிக சிறப்பான இந்த இனிய நிகழ்ச்சியில் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நிகழ்த்துகிற இந்த இலக்கிய நிகழ்ச்சியில் 227வது நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் இந்த பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். அன்பிற்குரிய கவிமாமணி புதிய செல்வராசன் அவர்கள் மிக சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையாக தமிழ் வாழ்த்து பாடிய அன்பிற்குரிய அம்மா ஜெயலட்சுமி மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. முருகன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், மயில் மீது இருக்கிற முருகனை பார்க்கிற பொழுது கடல் மீது இருக்கிற சூரியன் போல் என்கிற அற்புதமான ஓமையோடு திருமுருகன் திருப்படையை துவங்கி அந்த மிகப்பெரிய இலக்கியத்தை நமக்கு ஒரு படையலாக்கி தந்திருக்கிற அன்புக்குரிய காவுக்கி கவியருவி அவர்களை வணங்குகிறேன். அவர்கள் சொன்ன போது எனக்கு ஒரு ஓமை மிகவும் பிடிப்பாக இருந்தது. அந்த அந்த முனிவர்களுடைய முடி, நரைமுடி எப்படி இருந்தது என்று சொன்னால் வலம்புரி சங்கை போல் இருந்தது என்று சொன்னார். நான் அதிசயத்து போனேன். அற்புதமான ஓமை. நாம் இந்த கருமை எப்படி நமக்கு இருக்கிற பொழுது கருமை கண்ணங்கரையில் இருக்கிறது. வயதாகிவிட்ட பிறகு அது கொடுக்கிற வெண்மை, அந்த வெண்மை என்பது அது நாம் நம்மளால செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தூய வெண்மை இந்த காலம் வரைகிற கோலமாக இந்த கருப்பை எப்படி இந்த உடல் கொடுக்கிறது, இந்த வெண்மையும் எப்படி அந்த உடல் கொடுக்கிறது, அந்த முடி இயங்குகிறது காலம் செய்கிற கோலமாக. அதை அந்த 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 முதிர்ச்சியை மிக அழகாக வலம்புரி சங்கு போல் இருந்தது என்று சொன்னது மிக மிக சிறப்பாக இருந்தது. அறுவடை வீட்டையும் ஐயா அவர்கள் ஒரு சேர தந்தார்கள். அவருக்கு நன்றி. நிகழ்ச்சியிலே ஆக சிறந்த அறிஞர் பெருமக்கள் அன்பிற்குரிய ஐயா ஜே கமலநாதன் அவர்கள், அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய முன்னாள் இயக்குனர் அவர்கள், கிட்டத்தட்ட 50 நூல்களுக்கு மேல் எழுதிய மிகப்பெரிய அறிஞர்கள் வந்திருக்கிறார். வணங்குகிறேன். ஐயா சண்முகானந்தம் அவர்கள், கம்பன் கவிதையில் கரை கண்ட கவிஞர், சிறந்த மரபு பாவலர், தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணங்குகிறேன். கர்நாடக தமிழ்ச்சங்கம் அதனுடைய தலைமை பிரதிநிதியாக அன்றைக்குரிய அமுதபாண்டியன் ஐயா வந்திருக்கிறார்கள். வணங்குகிறேன். தர்மலிங்கம் ஐயா அவர்கள் வந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். வணங்குகிறேன். நாவலாசிரியர் சேசக்தி அம்மா அவர்கள் தொடர்ந்து வந்து நமக்கு ஆதரவு தருகிறார்கள். அவர்களை அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். திருநெல்வேலி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பாளர் அன்பிற்குரிய ஐயா மூதறிஞர் பாப்பையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணங்குகிறேன். எங்கள் அன்பிற்குரிய ஆசான் கேஜி அவர்கள் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அன்பிற்குரிய சாய் மல்லிகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். சொர்ணபாரதி ஐயா அவர்கள் தொடர்ந்து வருவதை காண்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. அவர்களை வணங்குகிறேன். எனக்கு பிறகு நான் விட்டு போன செய்திகளையும் சிறந்த செய்திகளையும் தொகுத்து தருவதற்கு அன்பிற்குரிய ஹரிகோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், ஏரிக்கரை இலக்கியத்தினுடைய தலைவர் வந்திருக்கிறார். அவரையும் வணங்கி மகிழ்கிறேன். மற்றபடி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காண இருக்கிற, நேரலையில் காண இருக்கிற, தொலை பதிவை கண்டு ரசிக்க இருக்கிற அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றியை பாராட்டுகிறேன். நேரடியாக மகாபாரதத்துக்குள் வந்து விடுகிறோம். பெரியவர்களே, இந்த மகாபாரதம் இதை தொடங்குகிற பொழுது மிகுந்த ஒரு தயக்கத்தோடு தான் தொடங்கினேன். ஆனால் நேற்று அந்த தயக்கம் முழுவதும் ஒரு பருதியை கண்ட பனி போல் விலகிவிட்டது. அதற்கான ஒரு காரணம், ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நேற்று உங்களுக்கு தெரியும், அம்பத்தூர் பழனியப்பன் ஐயா அவர்கள் கூப்பிட்டார்கள். அவர் இந்த அழைப்பை பார்த்துட்டு அழைத்தார். அழைச்சிட்டு என்ன சொன்னார்னா, என்ன நீங்க வெள்ளி பாரதம் கும்பியில பேச போறீங்களா என்று கேட்டார். ஆமாங்க ஐயா என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், எதை நீங்கள் அடிப்படையாக கொண்டு பேசுகிறீர்கள் என்று கேட்டார். வாத்தா ராமசுப்பிரமணியம் ஐயா அவருடைய நூலை குறித்தான் வைத்து பேசுகிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்ன செய்தி என்னவென்று சொன்னால், அவர் கம்பராமாயணத்தை மிக விலாவாரியாக எழுதி ஒரு தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ அவர் வில்லி பாரதத்தையும் எழுதுவதற்கு தொடங்கி இருக்கிறார். அவர் சொன்ன செய்தி, வில்லி பாரதத்தில் நிறைய நூல்கள் இல்லை, எல்லாம் வசன நூல்களாக இருக்கிறதே தவிர அந்த பாடலை வந்து எடுத்து விளக்கி அரும்புதை உரை கொடுத்து
நிறைய நூல்கள் வெளிவரவில்லை, நிறைய ஆசிரியருடைய நூல்கள் கிடைக்கவில்லை என்ற செய்தியை சொன்னார். அதோடு கம்பராமாயணம் பேசப்படுகிற அளவிற்கு மகாபாரதம் பேசப்படுவதில்லை என்று எல்லோருக்கும் தெரிந்த செய்தியை சொன்ன அவர்கள் தற்போது இலங்கை ஜெயராஜ் அவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் சொன்னார். கேஜிஆர் போன மாதிரி சொல்லும் போது சொன்னார்கள், கீரன் புலவர் கீரன், திருமானந்தா வாரியார் போன்ற பெரியவர்கள் பேசியதெல்லாம் சொன்னார்கள். அப்படி நிறைய பேர் இந்த வெள்ளி பாரதத்தை ஏனோ விட்டு விட்டு போயிருக்கார்கள். அதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. அப்படி விட்டு போனதை நாமும் விட்டு விடாமல் இதை தொட்டிருக்கிறோமே என்ற வகையிலேயே ஒரு மகிழ்ச்சி எனக்கு நேற்று ஏற்பட்டது. ஆகவே அந்த தயக்கம் பருதியை கண்ட பணி போல் முற்றிலும் விலகிவிட்டது. நாம் ஒரு தன்னம்பிக்கையோடு ஆக சிறந்த அறிஞர் ஒரு மக்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்களுடைய கைகளை பற்றி கொண்டு இதனை நடத்தி முடித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை வந்துவிட்டது. அந்த வகையிலே இப்பொழுது நாம் மகாபாரதத்தை தொடங்குவோம். சென்ற கூட்டத்தில் அறிமுகப்படலத்தை செய்து முடித்தோம். மகாபாரதம் எப்படி தோன்றியது என்பதை பார்த்தோம். மகாபாரதத்தை குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், கோவை வானொலி நிலையத்தின் முன்னாள் இயக்குனர் திரு ஜே கமலநாதன் அவர்கள் இன்றைக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார். ஐயா தான் முதல்ல வரவேற்பு சொன்னேன். வணக்கம் வணக்கம். அவரை உங்கள் சார்பா நான் தனியா வரவேற்கிறேன். அருமை அருமை அருமை. ஐயா தான் முதல்ல வரவேற்பு. ஐயா கமலநாதன் பின்னாடி கமல மலர்களோடு காட்சி அளிக்கிறார். அருமை. அப்படி அந்த மகாபாரதம் எப்படி தொடங்கி, அது அதனுடைய கடவுள் வாழ்த்து, தமிழ் வணக்கம் எல்லாத்தையும் நம்ம விலாவாரியா பார்த்தோம். எதற்காக எழுதினோம், யாரால் எழுதினோம், யார் ஆதரித்து இந்த புத்தகத்தை, இந்த நூலை வில்லிபுத்திரார் படைத்தார் என்பதையெல்லாம் மிக விலாவாரியாக சொன்னார். அந்த வரபதி ஆட்கொண்டான் என்கிற ஒரு அரசன், சிற்றரசனுடைய ஆதரவில் இந்த நூல் படைக்கப்பட்டது. இதனை நான் ஏன் எழுதினேன் என்று சொன்னால், இதுல திருமாலுடைய திருவிளையாடல்கள், அவருடைய வாழ்க்கை சரிவம் வருகிறது, அவருடைய அருள் காட்சிகள் அங்கே இடம்பெறுகின்றன. ஆகவே மகாபாரதத்தை மனமு வந்து நான் எழுதுகிறேன் என்று வில்லிபுத்திரார் சொல்லுவதாக நாம் பார்த்தோம். இது நூல் செய்த காரணம். இதை வரைக்கும் நான் போன கூட்டத்துல பார்த்தோம். இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இந்த முதல் பருவத்தில் முதல் சருக்கம், குருகுல சருக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சருக்கத்தை பண்புகிறோம். சருக்கம் என்றால் உட்பிரிவு, பருவம் என்பது பெரிய பிரிவு, சருக்கம் என்றால் உட்பிரிவு. இந்த சருக்கத்தில் சந்திரகுலத்தின் வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது. அந்த சந்திரகுலம், மகாபாரத அந்த கதாபாத்திரங்களுடைய ஆதி குலமாகிய சந்திரகுலத்தினுடைய முழு வரலாறும் இந்த குருகுல சருக்கத்திலே சொல்லப்படுகிறது. இது அந்த காலத்துல ஒரு முறை. நம்ம பைபிள்ல கூட வரும்ல, யோசோப்பு ஆதாம் இவனை பெற்றான் அவனை பெற்றான் என்ற வரிசையா எழுதுவார்கள். கம்பராமாயணத்துல கூட குலமுறை விளம்பு படலம், குலமுறை கிளத்து படலம் என்கிற ஒரு படலத்திலே திருமணத்துக்கு முன்பாக, ஆமா ஐயா சொல்றாங்க, திருமணத்துக்கு முன்பாக விஸ்வாமித்திரர் அந்த குலத்தினுடைய வரலாறு எடுத்து சொல்வார். அது மாதிரி இதுல வந்து குருகுல சருக்கம் என்பதை முதல் பகுதியாக இங்க வச்சிருக்கிறார். இதுல எல்லாருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. நாம் அதில் முக்கியமானதுகளை மட்டும் சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறேன். அதாவது சந்திரகுலம் என்பது திருமாலுடைய நெஞ்ச தாமரையில் விளங்கும் சந்திரனுடைய வம்சமாக தோன்றிய ஒரு குலமரபு. சந்திரன் என்பவன் திருப்பாற்கடலை கடையும் போது தோன்றியவன். அவனுடைய புதல்வன் புதன், அவனுடைய மைந்தன் புரூரவா. அந்த புரூரவா ஊர்வசியை மணைந்து ஆயு என்கிற குழந்தையை பெற்றான். ஆயு என்பவருடைய மகன் நகுடன், நகுடன் மகன் யதாதி, நகுடன் மகன் யதாதி. யதாதி என்பவன் தேவயானி என்பவளை மணந்து யது துர்வசு ஆகிய மக்களை பெற்றான். பிறகு அவன் ஒரு சன்மிட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு அசுர பெண்ணை மணந்து பூரு என்கிற ஒரு புதல்வனை பெற்றான். பூரு என்பவன் பரதன் என்பவனை புதல்வனாக பெற்றான். அந்த பரதனுடைய மகன் அத்தி என்பவன். அந்த அத்தி ஆக்கிய தலைநகரம் தான் அத்தினாபுரம். அந்த அத்தியின் பெயரால் ஆக்கப்பட்ட தலைநகரம் அத்தினாபுரம். அந்த அத்தினாபுரத்தை தலைநகராக கொண்டுதான் அந்த பாண்டவர்கள், கௌரவ பாண்டவர்கள் அங்கே ஆட்சி புரிந்து வந்தார்கள். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதை தோற்றுவித்தவன் பெயர் அத்தி. இப்படி தோன்றிய அத்தியினுடைய மகன் குரு. அந்த குரு என்பவன் மிகச்சிறந்த அரசனாக அந்த சந்திரகுலத்திலே பெயர் பெற்று வந்திருக்கிறான். ஒருவன் மிஞ்சுகிற அளவிற்கு. அதுல குரு என்பவன் மிகப்பெரிய
புகழ்பெற்றவனாக இருக்கிறான். ஆகவே அவனுடைய பெயரால் இந்த சருக்கமானது குருகுல சருக்கம் என்கிற பெயரை பெற்றிருக்கிறது. இந்த குருவனுடைய மகன் சந்தனு. சந்தனு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான பாத்திரம் மகாபாரத தொடக்கத்துல. அந்த குருவனுடைய மகன் தான் சந்தனு. அந்த சந்தனு தான் வீடுமன் என்று சொல்லக்கூடிய பீஷ்மனை பெற்றவன். இதுதான் தொடக்கம். இப்படி இந்த குருவனுடைய மகன் சந்தனு என்கிற வகையிலே இந்த குருகுல சருக்கமானது தொடங்குகிறது. இப்படி இந்த வில்லிபுத்திரார் இந்த படலத்துல சருக்கத்துல 130 பாடல்களுக்கு மேல் இருக்கின்றன. இதுல நான் இப்ப சொன்ன இந்த வரலாறு அத்தனையும் வரிசையாக பாடல்களாக சொல்லுகிறார். சந்திரனில் ஆரம்பித்து பிறகு சந்திரனுடைய புதல்வன் புதன் என்பவனை ஆரம்பித்து அவன் இலை என்பவளை எப்படி மனம் கொள்கிறான் என்று அதற்கு ஒரு பாடல், அவனுடைய மகன் புரூரவா தோன்றுவதற்கு ஒரு பாடல், அதற்கு பிறகு அவன் ஊர்வசியை மணந்து கொள்வதை பற்றி ஒரு 3-4 பாடல்கள், புரூரவா மகன் ஆயு என்பவன் பிறப்பதை குறித்து ஒரு பாடல், அவனுடைய மகன் நகுடன் பிறப்பதை குறித்து ஒரு பாடல், பிறகு யதாதி அவன் பிறப்பதை குறித்து ஒரு பாடல், அந்த யதாதியுடைய சிறப்பை குறித்து பல பாடல்கள், இப்படி ஒவ்வொன்றை குறித்து நிறைய சொல்லிக் கொண்டு வருகிறார். நாம் அதுல எல்லாம் உள்ள போக வேண்டாம். இதுல முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அந்த யதாதி என்கிறவன் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், வேத வியாசன் இந்த யதாதியை குறித்து மிகுந்த புகழோடு பாடியிருக்கிறான். அப்படிப்பட்ட புகழ் பெற்றவன் யதாதி. அந்த யதாதி ஒரு சின்ன சேட்டை பண்றாரு. அந்த சேட்டையை தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். அந்த யதாதி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சுக்கராச்சாரியான் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவருடைய புதல்வியை திருமணம் செய்து கொண்டு, அவருடைய பெயர் தேவயானை, அந்த தேவயானையை திருமணம் செய்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்து வருகிறார். அந்த யதாதி வாழ்ந்து வருகிற பொழுது அந்த அந்த சுக்கராச்சாரியாருடைய நண்பன் ஒரு அரக்கன் இருந்தான். அவனுடைய பெண் ஒருத்தி இருந்தார். அந்த பெண்ணை அவளுடைய பெயர் சன்மிட்டை. அந்த சன்மிட்டை என்பவள் இந்த தேவயானிக்கு தோழியாக அந்த அரண்மனைக்கு வருகிறாள். வருகிற அந்த சன்மிட்டையோடு இந்த யதாதி நட்பு கொண்டு காதல் கொண்டு அவள் குழந்தையை பெற்று விடுகிறாள். பூரு என்று சொல்லக்கூடிய ஒரு மகனை பெற்று விடுகிறாள். இந்த பூரு என்கிற ஒரு மகனை பெற்ற பிறகு இது தெரிந்தவுடனே இந்த தேவயானி நேரா போய் சுக்கராச்சாரியார்கிட்ட சொல்லுகிறாள், இந்த மாதிரி என்னுடைய தோழி என்னை வஞ்சித்து விட்டாள், என்னுடைய கணவன் என்னை ஏமாற்றி விட்டான், என்னோடு திருமணம் செய்து வாழ்ந்து வருகிற பொழுது என்னுடைய தோழியை களவு மனம் செய்து கொண்டு அவன் குழந்தையும் பெற்றிருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது, அவள் பெயர் பூரு என்கிற ஒரு மகனையும் அவன் பெற்றிருக்கிறான் என்று சொன்ன பிறகு உடனே சுக்கராச்சாரியார் கோபம் வந்துடுது. கோபம் உடனே சபித்து விடுகிறார். என்ன சபிக்கிறார்னா, யதாதி நீ முதுமை அடைந்து போவாய், நீ கிழவனாக போய் விடுவாய், இளமை இன்பத்திற்காக ஆசைப்பட்டு என் புதல்வியை ஏமாற்றி சன்மற்றையோடு தொடர்பு கொண்டு அந்த காம இன்பத்திற்காக ஆசைப்பட்ட நீ அதை நுகர முடியாத அளவிற்கு முதியவனாக நரை குடுகுடு கிழவனாக போய் விடுவாய் என்று சபித்து விடுகிறார். இப்படி சபித்த பிறகு அவன் என்ன பண்ணுகிறான், அன்று தொட்டு அவன் ஐமுதல் பிணியினால் அழுங்கி இன்று 100 என நரைமுதிர் யாக்கையோடு இருந்தான். அவர் சொன்ன அந்த நேரத்திலிருந்து பிணி முற்றி போய் இன்னைக்கு அவனுடைய வயது 100 என்று சொல்லுகிற அளவு நரைமுற்றி, அந்த நரைமுற்றி கிழவனாக அந்த யதாதி ஆகி போனான். அந்த ஆகி போன யதாதி உடனே என்ன பண்றான், இதுக்கு என்ன வழி என்று யோசிச்சார். அவனுக்கு அந்த ஆசை விடவில்லை. அவன் இந்த இளமை வீணாகி விட்டதே என்ற கவலையிலே என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய மைந்தர்கள் 2 அழைத்து அவர்களிடம் என்னுடைய முதுமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா, பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய இளமையை என்னிடம் தாருங்கள், நான் இதை திரும்பி தந்து விடுகிறேன் என்று அவனை கேட்கிறார். அதாவது கம்பராமாயணத்துக்கும் வில்லிபாரதத்துக்கும் நான் பார்க்கிற ஒரு வேறுபாடு, இந்த ஒரு செய்தி இவ்வளவு பெரிய செய்தியை கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாடல்கள்ல பாடியிருப்பார் கம்பர். ஆனால் வில்லிபுத்திரார் அப்படி இல்லை, நேரா ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் தான், நேரடியாக அப்படியே போய்கொண்டே இருக்கிறார். நம்ம பேசுகிற மாதிரியே அந்த பாடல்கள் போய்கொண்டே இருக்கிறது. அந்த மன்னவன் மைந்தரை அழைத்து, எனக்கு உசனார் தந்த மூப்பை நீர் கொன்மின் நும் இளமை தந்து, எனக்கு உசனார் எனக்கு முனிவர் தந்த அந்த மூப்பை நீர் கொன்மின் நும் இளமை எனக்கு தந்து, என்ன மைந்தர் யாவரும் மறுத்திட, அவனுடைய குழந்தைகள் எல்லோரும் மறுத்து விட்டார்கள்,
கூறுமற்று அவன் தன் இந்த மூப்பினை கவர்ந்து தன் இளமையும் ஈந்தான் என்று எழுதுகிறார். நேரடியா சொல்றார். அவன் மக்கள் அழைச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு மூப்பை கொடுத்துட்டாரு, இதை நான் விரும்பவில்லை, இந்த மூப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் இளமையிடம் தாருங்கள் என்று தன்னுடைய புதல்வனிடம் கேட்கிறார். கேட்கிற பொழுது எல்லோரும் மறுத்து விடுகிறார்கள். கூறு என்று சொல்லுகிற ஒரு மைந்தன் தன் தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய இளமையை தருகிறான். இதுல என்ன ஒரு செய்தி என்று சொன்னால், இந்த பின்னாடி நமக்கு தெரியும் மகாபாரதம். அந்த வீடுமன் என்று சொல்லக்கூடிய தேவ விரதன் தந்தனுடைய ஆசையை தீர்ப்பதற்காக இனிமேல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று தன்னுடைய இளமை வாழ்க்கையை துறக்கிறான். அந்த சபதம் அவன் செய்கிற பொழுது வானத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பெய்து பீஷ்மா பீஷ்மா என்று கத்துகிறார்கள். பீஷ்மன் என்று சொன்னால் பயங்கரமான சாபத்தை செய்தவன், எவராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்தவன் இவன் என்று அங்கே பூ மாறி பொழிகிறார்கள். அதை பின்னாடி பார்க்க போறோம். ஆனால் அவனுக்கு முன்பாகவே இந்த பூரு என்கிறவன் அந்த யதாதியை, தன்னுடைய தந்தையினுடைய ஆசையை தீர்ப்பதற்காக தன்னுடைய இளமையை தருகிற தியாகத்தை செய்திருக்கிறான். அந்த நற்குணமானது பின்படி அந்த பழியாக வந்து பின்னாடி வீட்டுமனுக்கு வருகிறது, பீஷ்மருக்கு வருகிறது என்ற செய்தியை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு காரியமாக, ஒரு செய்தியாக, ஒரு சருக்கமாக, ஒரு வரலாறாக இந்த வரலாறு இருக்கிறது. அந்த யதாதியினுடைய மூப்பை தான் பெற்றுக்கொண்டு பூரு தன்னுடைய இளமையை தருகிறான். இதுக்கு அடுத்த பாட்டு தான் மிக மிக அருமையான பாட்டு. விந்தை பூமகள் முதலிய மடந்தையர் விரும்ப முந்தை மாமணம் யாவையும் பல பகல் முற்றி. பாருங்க, விந்தை பூமகள் முதலிய மடந்தையர் விரும்ப அப்படின்னா, விந்தைனா திருமகள், பூமகள்னா நிலமகள். இப்படிப்பட்ட மகளிர் பெண்கள் யாவரும் விரும்ப முந்தை மாமணம் யாவையும் பல பகல் முற்றி. முந்தை மாமணம், முந்தைய காலத்துல எவ்வளவு திருமணம் செய்ய வேண்டுமோ, எவ்வளவு ஆசை உண்டோ, எவ்வளவு இன்பம் உண்டோ அத்தனையும் பல பகல் முற்றி, பல ஆண்டுகள் அவன் வாழ்ந்து. யாரு? யதாதி. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப மிக சிறப்பான வார்த்தை. சொல்றாரு, சிந்தை ஆதரம் தணிந்தபின் சிந்தனையின்றி தந்தை மீளவும் இளமை தன் தனையனுக்கு அளித்தான் என்று பாட்டு. மறுபடி பாடுற பாருங்க. விந்தை பூமகள் முதலிய மடந்தையர் விரும்ப முந்தை மாமணம் யாவையும் பல பகல் முற்றி. அவ்வளவு இன்பத்தையும் தூய்த்த பிறகு சிந்தை ஆதரம் தணிந்தபின், ஒருத்தன் எவ்வளவுதான் அந்த காம இன்பத்திலே லயித்தாலும், அவன் உடல் சோர்ந்து போனாலும் அவனுடைய சிந்தையில அந்த ஆசை இருக்கும். 100 வயது ஆன மனிதர்களுக்கு கூட அந்த இன்ப வேட்கை என்பது சிந்தையில் இருக்கும். இத இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஒரு திருக்குறளை குறித்து ஒரு கற்க கசடங்கிற ஒரு அமைப்புல பேசுகிற பொழுது ஒரு அற்புதமா சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் ஒரு குரு கிட்ட போறாரு, அவருடைய ஆசான்கிட்ட போறாரு. போய் கொஞ்ச நாள் அவர்கிட்ட கற்றுக்கொண்டிருக்கிறார். கற்றுக்கொண்ட பிறகு இருவர் பழகிய பிறகு ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறார். யார்? இலங்கை ஜெயராஜ் ஐயா கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னால், ஐயா, அவருக்கு குருவுக்கு வயசு கூட ஆயிடுச்சு. அந்த குருவுக்கு 70-80 வயசு ஆயிடுச்சு. இலங்கை ஜெயராஜ் ஐயா ஒரு மாணவனாக இருந்து படிக்கிறார். அவர்கிட்ட கேட்கிறார், திருக்குறளை பத்தி விழாவாரியா படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல கேட்கிறார், ஐயா, உங்களுக்கு காம ஆசை போய்விட்டதா என்று கேட்கிறார். இலங்கை ஜெயராஜ் கேட்கிறார். கேட்கிற பொழுது அந்த ஆசிரியர் பார்க்கிறார், மாணவன்ட்ட என்ன சொல்றதுன்னு. அவர் மட்டும் பார்க்கல, நம்மளும் பார்க்கிறோம் என்ன சொல்ல போறாருன்னு. அப்போ அவர் சொல்றாரு, அந்த ஆசிரியர் சொன்னாரு, அது என் உடலில் இருந்து போய்விட்டது, ஆனால் என் மனதில் இருந்து இன்னும் போகவில்லை என்று அந்த ஆசிரியர் சொல்கிறார். அந்த காம இச்சை என் உடலில் இருந்து போய்விட்டது, ஆனால் மனதில் இருந்து போகவில்லை என்று சொல்கிறான். அப்படி என்று சொன்னால் மனிதன் மன்றிக்கிற வரையில் அந்த ஆவல், ஆசை என்பது இருக்கும் என்பதை தெரிந்து இந்த அற்புதமான கவி வில்லிபுத்திரார் எப்பேற்பட்ட ஒரு கவிஞர் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரு பாடல். சிந்தை ஆதரம் தணிந்த பின், அவன் சிந்தையிலிருந்தே அந்த ஆசை முழுவதும் அணிந்த பிறகு பல சிந்தனையின்றி தன் மனம் தந்தை மீளவும் இளமை தன் பையனுக்கு. அதற்கு அப்புறம் தான் தன்னுடைய பையனுக்கு தன்னுடைய இளமையை திரும்ப கொடுக்குறான். அப்போ மகனுடைய இளமையை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து அந்த இன்ப நுகர்ச்சி அவன் சிந்தையிலிருந்தும் கழிந்த பிறகு ஒரு முழுமையாக தந்தையாக அவன் மாறி தன்னுடைய மனையனுக்கு, தன்னுடைய தனையனுக்கு அதை அளித்தான் என்கிற அற்புதமான ஒரு பாடலை இங்க
வில்லிபுத்திரர் வைக்கிறார். அப்படி யதாதி தன்னுடைய யதாதிக்கும் பூருக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட பூரு மிக மிக சிறப்பாக அரசாண்டு வருகிறான். அவனுக்கு வழியில பரதன் என்பவன் அங்கே பிறக்கிறான். அந்த பிரதன் என்பவனுடைய மகன் தான் அத்தி. அந்த அத்தி என்பவன் அவதரித்தான். அவன் ஆக்கிய நகரம் தான் அத்தினாபுரம். அந்த அத்தியினுடைய மகன் சந்தனு. சந்தன் என்பவன் மிகச்சிறந்த ஒரு அரசன், பெயர் பெற்ற அரசனாக வாழ்ந்து வருகிறான். இப்பொழுது நம்ம சந்தனுல இருந்து இந்த கதையை தொடர்ந்து, அதாவது கொஞ்சம் விழாவாரியா பார்க்கலாம். இதுவரைக்கும் முழுமையாக ஓரளவு பார்த்து விட்டோம். இப்படிப்பட்ட அத்தியினுடைய மகன் சந்தனு. இப்ப இந்த சந்தனு என்ன பண்றான், ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக காட்டுப்புறமாக செல்லுகிற பொழுது கங்கை நதி கரையில ஒரு பெண்ணை பார்க்கிறான். அந்த அழகான ஒரு பெண்ணை பார்த்தவுடன், ஏ பெண்ணே, நீ யார் என்று கேட்கிறான். அந்த பெண்ணை பார்த்து அழகில் மயங்கி அவன் கேட்கிறான். அந்த பெண்ணை பார்த்து அவர் எப்படி இருந்தார் என்பதெல்லாம் 4 பாடல்களில் அங்கே அங்கே வில்லிபுத்திரர் சொல்லுகிறார். கங்கையின் வெள்ளமேல் கருத்து மாறி இம்மங்கைதன் பேரொளி வனப்பின் வெள்ளமே, தங்கிய சோகமும் தாபமும் கெட பங்கைய விழிகளால் பருகினான் அரோ. அதாவது கங்கை ஆற்ற தண்ணி குடிப்போம் என்று வரக்கூடிய சந்தனு அந்த கங்கை ஆற்றின் ஓரத்திலே ஒரு அழகிய பெண் நிற்பதை பார்த்து அவளுடைய அழகை கண்டு அந்த தண்ணி கொடுப்பதையும் மறந்து தன் கரங்களால் கங்கை நீரை பழகுவதற்கு பதிலாக கண்களால் அவளுடைய அழகை பருகிக் கொண்டு நின்றான் என்று எழுதுகிறார். அதுக்கு பிறகு எப்பேற்பட்ட அழகுடையதா இருக்கார், யார் என்று அவன் எண்ணுகிறான். வையக மடந்தை கொள், வரைமடைந்தை கொள், செய்ய பங்கைய மலர் திருமடந்தை கொள். இவள் பூமி தேவியா, மலைமகளா, இல்லை செந்தாமரை மலரி விளங்குகிறாளே திருமகள் அவளா, இவள் எம்மடந்தைகொள், இவள் ஆள்கொள். எனவே அவன் அதிசயிக்கிறான். வையக மடந்தைகொள், வரை மடந்தைகொள், செய்ய பங்கைய மலர் திருமடந்தைகொள், துய்ய வன்களை வித சொல் மடந்தைகொள். யாவரிலும் மேம்பட்ட கலைமகளோ, வன்களை வித சொல் மடந்தைகொள். சொல் மடந்தை யாரு, கலைவாணி அவளோ. ஐயமுற்றனன் இவள் யாருக்குள், எனவே இவள் யாருப்பா என்று ஐயமுறுகிறான். அந்த அளவிற்கு அவளுடைய அழகை பார்த்து மயங்கி இருக்கிறான். மயங்கிய பிறகு நேரடியாக அந்த பெண்ணிடம் போய், நான் உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கேட்கிறான். கன்னியே, ஆம் எனில் கடிகொள் பான்மையை, என்னின் மற்ற உயர்ந்தவர் இல்லை எம் மண்ணின் மேல், என்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இந்த மண்ணின் மேல் இல்லை. ஆகவே கன்னியே, ஆம் எனில் கடிகொள் பான்மையை, நீ ஆம் என்று சொன்னால் உன்னை நான் மணந்து கொள்கிறேன். என்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இந்த பூலகத்தில் இல்லை. ஆகவே என்னை மணந்து கொள்வதில் உனக்கு சம்மதமா என்று கேட்கிறான் சந்தனு கேட்கிறான் அந்த பெண்ணுகிட்ட. அப்ப அந்த பெண் சொல்லுகிறாள், ரொம்ப முக்கியமான பகுதி. அவள் சொல்லுகிறாள், அவள் நாணினள் ஆள் மன நதின் மடந்தையும் பூநூறு முளைமுகம் பொருந்த நோக்கினாள் என்று அந்த பாட்டை எழுதுகிறாள். அவள் நாணி போய் மெதுவா குனிஞ்சு அந்த சந்தனுவை பார்த்து சொல்லுகிறாள். அவள் ஒரு கடுமையான ஆள் இல்லை, ரொம்ப அழகிய பெண். நாணி மெதுவாக சந்தனுவை பார்த்து சொல்லுகிறாள். ஆனா அவள் சொல்லுகிறது என்னடான்னா அணுகுண்டு மாதிரி இருக்கு. இன்னைக்கு அமெரிக்கா போடுகிற அணுகுண்டு மாதிரி இருக்கு அவளுடைய சொல். என்ன சொல்லுகிறாள் என்று சொன்னால், இரிந்து மெய் நடுங்கிட யாது யாது நான் புரிந்தது பொருத்தியேல். இருந்து மெய் நடுங்கிட யாது யாது நான் புரிந்தது பொருத்தியேல். நான் இங்க இருந்து மெய் நடுங்கிட, நான் பல செயல் செய்வேன், சில செயல்களை செய்வேன். அது கேட்டா உடம்பே நடுங்கும். அந்த மாதிரி செயல்களை நான் செய்வேன். அதை பொருத்தியேல், அதை நீ பொறுத்து கொண்டால் புணர்வது உன் புயம், உன் தோளை நான் தழுவுவேன். பரிந்து என்னை மறுத்தியேல், பறிவோடு அன்றே உன்னை பிரிந்து அகன்றிடுவேன் இப்பிறப்பு மாறியே அப்படின்னு தெளிவா சொல்றான். அவன் என்ன சொல்றான் அந்த பொண்ணு, நான் உன்னை திருமணம் செய்து கொள்வதில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் உன்னை திருமணம் செய்து கொண்ட பிறகு திடுக்கிடும் செயல்கள் எல்லாம் செய்வேன். திடுக்கிடும் செயல்கள்னா இருந்து மெய் நடுங்கிட, அதை கேட்டா உடம்பெல்லாம் நடுங்கும். அந்த மாதிரியான செயல்களை நான் செய்வேன். யாது நான் புரிந்தினும், எதை நான் யாது செஞ்சாலும் அதை பொருத்தியேல், அதை பொறுத்தால் புணர்வது உன் புயம், உன்னை தோளை நான் தழுவேன், உன்னை திருமணம் செய்து கொள்வேன். பரிந்து என்னை மறுத்தியல், இல்ல இல்ல நடுவுல நீ ஏதாவது தடுத்தா அந்த பரிவோடு அன்று உன்னை பிரிந்து
அகன்றிடுவன் இப்பிறப்பு மாறிய, உன்னை பிரிந்து நான் அந்த ஊரை விட்டு போயிடுவேன், உன்னை விட்டு போய்விடுவேன், சரியா என்று அந்த பெண் கேட்கிறார். நான் படிக்கிற பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பெண்கள் படுத்துற பாடு இருக்கே, இந்த ராமாயணத்தை யோசிச்சு பாருங்க. இந்த ராமாயணம் இவ்வளவு கதைக்கும் காரணம் இந்த கைகை வாங்கல 2 வரம் தான் இல்லையா? ஒரு ஆணை வந்து ஒரு பெண் அண்டி வாழ்கிற பொழுது, இல்லை அவனுக்கு சமமாக வாழ்கிற பொழுது, அவனை ஆட்கொண்டு வாழ்கிற பொழுது அன்பை தர வேண்டும், இன்பம் தர வேண்டும், அவனுக்கு வந்து பாசம் கொடுக்க வேண்டும், பதிவு காட்ட வேண்டும். அதை விட்டுட்டு அவன்கிட்ட இருந்து வரத்தை வாங்குறாங்க. முதல்ல கைகை வாங்கிய 2 வரத்தால் தான் அந்த ராமாயணமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காவியமாக நீண்டது. அதே மாதிரி சந்தனு கிட்ட வந்து கங்கை இது வரம் இல்ல, ஒரு கண்டிஷன். அவன் தன்னுடைய நிலையை சொல்லுகிறான். உடம்பு மெய் நடுங்கிட பல செயல்களை நான் புரிவேன், அதுக்கு நீ ஒற்றுக்கொள்கிறாயா என்று. வரம் கேட்டால் தரமாட்டேன் என்று சொல்லுகிற மன்னர்கள் யார் இருக்கிறார்கள்? உடனே சந்தனு உடன்பட்டு அவளை மணந்து கொள்கிறான். மணந்து கொண்ட பிறகு, எனது உயிர் அரச வாழ்வு என்ப யாவையும் நினது நீ ஏவலில் நிற்பண்ணான், உனக்கு வந்து ஏவல் செய்பவன் நான் என்று அவளுக்கு மயக்கமாக பேசி அன்பாக பேசி அவளை மணந்து கொள்கிறான். 2 பேரும் ரதியும் அன்பனும் போல மன்மதனும் போல இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். ஆறு கங்கையும் சந்தனமும். இப்படி கங்கை சந்தனம் வாழ்ந்து வருகிற பொழுது இந்த கங்கை என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவள் குழந்தை பிறக்கிறது. 7 குழந்தைகள், வரிசையா 7 குழந்தை பிறக்கிறது. பிறந்தவுடன் என்ன செய்வார் சொன்னால், தூக்கி கொண்டு போய் கங்கை ஆற்றுல போட்டுருவான் அந்த பொண்ணு. கங்கை குழந்தை பிறக்கும், பிறந்த உடனே கொண்டு போய் எல்லாரும் இந்த வேக்சினேஷன் போறதுக்கு பதிலாக அந்த அம்மா கொண்டு போய் கங்கை ஆற்றுல போட்டுருவா குழந்தைய. முதல் குழந்தையே போட்டு விட்டார், சந்தனு பார்ப்பதற்கு முன்பாக போட்டு விட்டார். 2வது குழந்தையும் போட்டு விட்டார். சந்தனுக்கு கோபம், யாராவது இப்படி பண்ணுவானா? ராஜகுமாரன் அந்த குழந்தைகளை கொண்டு போய் கடலை கிட்ட போடுறாள். ஆனா அவளுக்கு அந்த சத்தியம், அவன் செய்து கொடுத்த சத்தியம், அவள் கேட்ட வரம் அவனுக்கு நினைவுல இருக்கிறது. இந்த மாதிரி நான் மெய் நடுங்கிட யாது புரிந்திடும், நான் வந்து பல செயல்களை செய்வேன், நீ கேட்கக்கூடாது, கேட்டா உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறான். ஆகவே எதுவுமே சொல்ல முடியாமல் வந்து ஒரு கையறு நிலையில், அங்கே எதுவுமே செய்ய முடியாத நிலையில் சந்தன் இருக்கிறான். இப்படி வரிசையாக 7 குழந்தைகளையும் கொண்டு போய் கங்கை ஆற்றில போட்டுக்கிறார். 8வது குழந்தை பிறக்குது. பிறந்த சமயத்துல உடனே அவனுடைய தோழி, கூட இருக்கிற தோழி பார்த்து பொறுக்க முடியாம நேரடியா வந்து சந்தனுக்கிட்ட, ஐயா இந்த மாதிரி மன்னா அந்த குழந்தை வந்து பிரசவமாக போறது, வழக்கம் போல் கங்கையை வந்து அதை கங்கை அந்த பெண்மகள் கங்கை, அவளுக்கு கங்கை என்று அவனுக்கு தெரியாது, உங்களுடைய மனைவி இந்த குழந்தையும் தூக்கி கங்கை ஆற்றிலே போடுவதற்காக அவள் அதற்கான தயாராகி கொண்டிருக்கிறாள், இதை சொல்வதற்காக என் மனம் கேட்கவில்லை, சொல்வதற்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன் என்று சொல்கிறார். சொன்ன பிறகு உடனே சந்தன் ஓடி போய் அந்த குழந்தையை பிறந்து விடுகிறது. வழக்கம் போல கங்கை எழுந்து போய், அந்த பெண்மகள் எழுந்து போய் அந்த குழந்தையை கங்கை ஆற்றிலே போடுகிறாள். அப்பொழுது அந்த தாயை தடுக்கிறான் சந்தன். என்ன பண்ணுகிறாய், பெண்ணா நீ என்று கேட்கிறான். நீ பெண்ணா? இப்படி இந்த குழந்தையை போய், நீ பெற்ற பிள்ளையை கொண்டு போய் ஒரு ஆற்றில் எறிவதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது? உண்மையிலேயே நீ பெண் தானா? இது செய்யலாமா? என்ன காரணம், ஏன் இப்படி செய்யற என்று சந்தனு அவரிடம் கேட்கிறான். 7 குழந்தையை சாக கொடுத்துட்டு 8வது குழந்தைக்கு அப்பதான் அவனுக்கு வந்து உரைக்குது. போய் கேட்கிறான். கேட்கிற பொழுது போய் தடுக்கிறான். 8வது குழந்தையை கொல்லாமல் தடுக்கிறான். நிறுத்துக மரபினை நிலை பெறும்படி, நிறுத்துக, நிப்பாட்டு, மரபினை நிலை நெரும்படி வெறுத்து என்னை முனியினும் வேண்டுமாள், இது என்னை வெறுத்து நீ போனாலும் நான் உன்னை கேட்கிறேன், மறுத்தனன் யான் என மனம் செய்யாதினி பொறுத்தொருள் புருகை புதல்வன் தனிய, இவனையா விட்டுரு, இதனால நீ என்னை வெறுத்து போனாலும் பரவாயில்ல, நிறுத்து இந்த செயலை, இந்த மரபு நிலை பெறும் பொண்ணு, என்னுடைய மரபு வந்து தொடர்ந்து போகணும், இப்படி எல்லா குழந்தையும் கொண்டுட்டா நான் யாரை வச்சு இந்த மரபை வளர்ப்பது, என்னை வெறுத்து நீ போனாலும் பரவாயில்ல, நிறுத்து. ஆக பொறுத்தருள்கை இந்த புதல்வனை உயிரோடு என்று வில்லிபுத்திரார் அவருடைய அந்த சந்தனுடைய மனநிலையை இங்கே ஒரு பாடலாக வடிக்கிறார். இப்படி சொன்ன உடனே சந்தனு வந்து சந்தனுவை நோக்கி கங்கை தன்னுடைய வரலாறை சொல்லுகிறார். அது ஒரு நிறைய பாடல்கள், அந்த பாடல்களை விட்டுட்டு கதையை மட்டும் சொல்றேன். இந்த கங்கை என்ன பண்ணுகிறாள், ஒரு நாள் தேவலோகத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த பெண்மகள் வந்து கங்கை நதி, இந்த கங்கை நதி வானுலகத்தில் ஒரு தேவதையாக இருப்பவள். அவள் வந்து வானுலகத்துல வந்து அங்கே
அந்த தேவ இந்திர சபையிலே நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறார். நாட்டியம் ஆடிக்கொள்கிற பொழுது இந்த வாயு தேவன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் ஒரு விளையாட்டு செய்கிறான். விளையாட்டுனா ஒரு சேட்டை பண்றான். என்ன பண்றான்னா, அந்த ஆடிக்கொண்டிருக்கிற அந்த பெண்மகளுடைய மேலாடையை விலகு மாதிரி வேகமாக அடித்தான். அடிக்கும் போது அந்த தேவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அப்படி பார்க்கிற பொழுது எல்லா தேவர்களும் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அந்த வருண தேவன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் மட்டும் அந்த கண்ணை மூடாமல் அந்த கங்கையை ஆடுகிறக்கூடிய அந்த பெண்ணை ரசித்தவாறு இருக்கிறான். இதை பார்த்த அங்கே இருக்கக்கூடிய நான்மறையாக்கிய முனி பிரம்மதேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த மாதிரி நீ அந்த பெண் மேல் ஆசைப்பட்டாய், ஆகவே நீ இங்கிருந்து போய் பூவுலகத்தில் போய் மனிதனாக பிறந்து இந்த சிற்றின்பத்தில் ஆசைப்பட்ட நீ சிற்றின்பங்களை அனுபவித்து மேலே வா என்று அவர் அனுப்பி விட்டுறார். இந்த கங்கையை பார்த்து இந்த பெண்மகளை பார்த்து நீ மற்றவருக்கு உணர்வுகளை தூண்டுகிற வகையில் நடனமாடியதால் நீனும் பூமியில போய் அதை கொஞ்ச நாள் இருந்துட்டு வா என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுகிறார். அவள் நேராக இங்கே வந்து கங்கை ஆறாக போ என்று சொல்லி அவளை அனுப்பிவிடுகிறார்கள். இவள் கங்கை ஆறாக ஆகுவதற்காக மேலேந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த வருணதேவன் போனா பார்த்தீங்களா, அந்த வருணதேவன் தான் சந்தனு. இந்த பெண்மகள் கங்கை ஆறாக நீ மாறு என்று சொல்லி பிரம்மதேவன் சாபம் கொடுத்துக்கிறார். உன்னை கங்கை ஆறாக அவள் அங்கேருந்து இறங்கி வருகிற பொழுது ஒரு 8 பேர் அவளை வந்து நடுவில் பார்க்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் அஷ்ட வசுக்கள் என்று சொல்லக்கூடிய 8 பேர். இவர்கள் வந்து கந்தர்வர்கள் மாதிரி. இவர்கள் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், அம்மா அம்மா நீங்கள் எனக்கு உதவணும்னு கேட்கிறான். என்ன உங்களுக்கு நான் என்னவா பண்றது, நானே சாபம் வாங்கி கொண்டது தரைக்கு போய் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு என்ன உதவி வேண்டுங்கிறப்போ, அம்மா உங்களை பார்த்தா எங்களுக்கு தாய் மாதிரி இருக்கீங்க, நாங்க வெக்கத்தை விட்டு சொல்றோம், நீங்க கதையை சொல்றோம், நீங்க தான் எங்களுக்கு அருளணும் என்று. என்னப்பா உங்க கதை என்று கேட்கிறார். இந்த அஷ்டவசுக்கள் 8 பேரும் தன் மனைவிமார்களோடு ஒரு நாள் இந்த வசிஷ்டர் அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போகிறார். விருந்துக்கு போகிற பொழுது அங்கே வசிஷ்டருடைய காமதேன் என்று சொல்லக்கூடிய அந்த பசு இருக்கிறது. இதே கதை நமக்கு இதுலயும் வருது, ராமாயணத்திலே வருது. விஸ்வாமித்திரர் அதே மாதிரிதான் போவார். அந்த காமதேனு எல்லாருக்கும் விருந்து கொடுக்கும். அதை பார்த்து வியந்து போய் இந்த காமதேனுவை என்கிட்ட கொடு என்று கேட்பார் விஸ்வாமித்திரர். அதுக்கு பிறகுதான் 2 பேருக்கு சண்டை வரும், வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரர். அதே காமதேனு இந்த கதாபாத்திரம் இந்த மகாபாரதத்திலும் வருகிறது. இந்த அஷ்ட வசுக்கள் விருந்தினர்களாக அங்கே போகிற பொழுது காமதேனு உணவு கொடுக்கிறது. இதை பார்த்தவுடன் இந்த 8 பேரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருந்துறான். ஆனா அந்த 8 பேருடைய மனைவிகள் இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த காமதேனு மேல் ஆசை வந்து விட்டது. அதுல குறிப்பா ஒருத்தன் பிரபாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அஷ்டவசியனுடைய மனைவி அவனை விட மாட்டுகிறான். எப்படியும் அந்த பசுவை வந்து நீங்க எடுத்துட்டு வந்துடணும், நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும், ரொம்ப ரொம்ப ஒரு அது அரிதான ஒரு பசுவாக இருக்கிறது, கேட்டதெல்லாம் கொடுக்குது. இந்த 7 பேர் என்ன பண்றாங்க, வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. ஆனா அந்த மூத்தவனாகிய அந்த பிரபாஸ் என்பவன் தன்னுடைய மனைவியின் பெயருக்கு அவளுடைய ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு என்ன பண்றான், போயிட்டு திருடிக்கிட்டு வந்துடுறான். அந்த காமதேனுவை திருடி கொண்டு வந்து விடுகிறார். திருடி வந்ததுக்கு பிறகு இது தெரிஞ்சு வசிஷ்டர் அவர்களை சபித்து விடுகிறார். நீங்க போங்க உலகத்துல போயிட்டு இந்த மாதிரி நீங்க உண்ட வீட்டுக்கு 2 அகம் பண்றதுன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி நீங்க இங்க திருடி கொண்டு போக வந்தால் நீங்க வந்து பூமியில போயிட்டு படாத பாடெல்லாம் பட்டுட்டு மேல வாங்க என்று சபித்து விடுகிறார். உடனே இவங்க காலில் விழுந்து அழுகுறாங்க, ஐயோ நாங்க தெரியாம பண்ணிட்டோம்னு அழுகுறாங்க. அழுத உடனே அவர் சொல்றாரு, இது 7 பேர் நீங்க உடந்தையா இருந்தீர்கள், ஆகவே நீங்க போன உடனே நீங்க திரும்பி வந்துருவீங்க. இந்த பிரபாஸ் வந்து தன் மனைவி மேல் ஆசைப்பட்டு அவள் சொன்ன அந்த காரியத்தை தவறு என்று தெரிந்தும் அவள் மேல் இருந்த மையலால் அவன் அதை செய்ததால் இவன் பூலோகத்தில் ரொம்ப நாள் இருந்து, ஆனால் அந்த பெண் அந்த பெண் இன்பமே நுகராமல், பெண்கள் ஆசையே இல்லாமல், ஏன்னா பெண்ணாசையால் தான் அந்த தப்பு பண்ணாங்க. ஆகவே அவன் அதை சரி செய்யும் பயமாக அவன் பூலோகத்திற்கு போய் பெண்ணாசை இல்லாமல் நீண்ட நாள் வாழ்ந்து அவன் வரணும்னு சொல்லி சாபத்தை கொடுத்துருவார். இப்படி நாங்கள் சாபத்தை வாங்கி கொண்டு இங்கே வருகிறோம், எங்களை நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் அம்மா, நீங்க எங்கள் தாய் மாதிரி என்று சொல்கிறார். உடனே அவ சொல்றா, நான் எப்படியும் பூமியில போய் பெண்ணா பிறந்து தான் இருக்க போறேன், சரி நான் உங்களை பெற்று இந்த 7 குழந்தைகளையும் நான் கங்கை ஆத்துல போட்டுறேன், உடனே அவர்கள் மோசம் பெற்று விடுவார்கள், அந்த ஒரு புதல்வன் அவன் சாபத்துக்கு ஏற்றவர்கள் அவன் விதிக்கு தக்கவர்கள் இருந்து வரட்டும் என்று சொல்லி நான் இங்கே வந்த நான் தான் கங்கை, நீ சந்தனு, நீ தான் வருணதேவன், நாம் மேலோகத்தில் ஒருவரை மோகித்ததால் இங்கே நாம் திருமணம் செய்து கொண்டோம், அவர்களுடைய வேண்டுகோள் அஷ்டவசுக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 7 குழந்தைகளையும் நான் கங்கையில் போட்டு விட்டேன்,
இவனை அவன் விதியை பொறுத்து நீ வந்து தடுத்தாட்டு விட்டாய். ஆகவே இவன் இந்த உலகத்தில் இருந்து வாழ வேண்டியது அவசியம். அவன் விதி அது. நான் உன்னிடம் சொன்ன சத்தியப்படி நான் உடனே விட்டு போகிறேன் என்று அவள் கங்கை கிளம்புகிறார். தந்தன்னு உடனே அழறான். நீ விட்டுட்டு போய்த்தேனா இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கிறது என்று சொல்லுகிற பொழுது அவள் சொல்லுகிறாள், நீ கவலைப்படாத, என் குழந்தையை நான் வளர்த்து ஆளாக்கி வில்வித்தை அத்தனையிலும் எல்லா சாஸ்திரங்களிலும் வித்தைகளிலும் அவனை பெரிய மனிதனாக ஆக்கி வல்லவனாக ஆக்கி உன்னிடம் ஒப்படைக்கிறேன். அது வரைக்கும் நீ அவனை என் பொறுப்புல விட்டு என்று சொல்லி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு கங்கை போய்விடுகிறார். போனவ என்ன செய்கிறார் என்று சொன்னால், வசிட்டரிடமே சேர்த்து வசிட்டரிடமே அவளுக்கு இது கற்றுக் கொடுக்குறான். எது கற்றுக் கொடுக்குறான்? சாஸ்திரங்கள் அத்தனையும் வித்தைகள் அத்தனையும் கற்றுக் கொடுக்கிறார். பரசுராமரிடம் வில் பயிற்சியை வந்து அந்த பீஷ்மனுக்கு, வீட்டுமன் என்று சொல்லக்கூடிய அவன் பேர் தேவ விரதன், அந்த தேவ விரதனுக்கு அந்த வில் பயிற்சியை பரசுராமரிடம் கற்பித்துக் கொடுக்கிறார். அப்படி அத்தனை வித்தைகளிலும் அவனை வல்லவனாக ஆக்கி வளர்த்து வருகிறார். ஒரு நாள் என்ன பண்றான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்தனு மறுபடி கங்கை ஆட்டு பக்கம் போகிற பொழுது இந்த இளைஞனை பார்க்கிற பொழுது, நீ யாரப்பா என்று கேட்கிறான். அப்பொழுது கங்கை வந்து, இவன் தான் நம்மளுடைய மகன், இவனை உன் பொறுப்பிலே வளர்ந்து விட்டான், இவனை உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன், இவனை வச்சுக்கோ, இவன் உனக்கு இளவரசனாக இருந்து இந்த நாட்டை உனக்கு உன் மரபை தொடர்ந்து வழிநடத்தி செல்வான் என்று சொல்லி கங்கை தேவ விரதனை சந்தனுடன் ஒப்படைத்து விட்டு மறைந்து போய்விடுகிறாள். இதோடு விட்டுவனுடைய பின்னாடி வீட்டுமன் என்று நாம் புகழ்பரப்புகிற அந்த தேவ விரதனை கூட்டிக் கொண்டு சந்தனும் நாட்டுக்கு போய்விடுகிறான். இது வரைக்கும் கொஞ்சம். அதற்கு பிறகு இன்னும் சின்ன ஒரு கதை இருக்கு, அதை மட்டும் முடிச்சிருவோம். அந்த சந்தனு என்ன பண்றான், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடி காட்டுக்கு வருகிறான். காட்டுக்கு வருகிற பொழுது போன தடவை கங்கை ஆற்றுக்கு போனா, இந்த தடவை யமுனை ஆற்றுக்கு போகிறான். அந்த யமுனை ஆற்றுக்கு போகிற பொழுது அங்கே போய் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பரிமள வாசனை, ஒரு விதமிஞ்சிய ஒரு நறுமணம் வந்து காற்றுல வருது. அது என்னடா, அது ஒரு வித்தியாசமான ஒரு வாசனையா இருக்கிறது என்று சொல்லி அவன் பார்க்கிற பொழுது அங்கே வந்து ஒரு பெண் இருப்பதை பார்க்கிறான். அந்த பெண் யார் என்று சொன்னால், அவள் பேர் பரிமள கந்தி என்று சொல்லக்கூடியவள். பரிமளம் என்று சொன்னால் மனம், அந்த மனம் வீசக்கூடிய மேனியை உடையவள் அவள். அவளுக்கு இன்னொரு பேர் வந்து யோசன கந்தி. யோசன கந்தி என்று சொன்னால் ஒரு யோசனை தூரம், ஒரு யோசனை எவ்வளவோ அந்த தூரம் அளவிற்கு அவளுடைய மேனி மனமானது வீசும். அப்படிப்பட்ட ஒரு மனமுடைய நறுமணமுடைய மேனியை உடைய ஒரு பெண்மகள் அவளை பார்க்கிறான். பார்த்தவுடன், அம்மா நீ இப்ப யாரு என்று கேட்கிறான். கேட்டவுடன், நான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பரதவர் மீனவர், அவளுடைய பெண்ணுனா, நான் இங்க இருக்கிறேன், மீடு பிடிக்கிறதுக்காக படகுல இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, உன்னை நான் மணந்து கொள்ள வேண்டும், நான் இந்த நாட்டு அரசன், கேட்டது அர்த்தம் தருகிறேன், மணந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறான். கேட்டதற்கு பிறகு, நீங்க எங்க அப்பாட்ட கேளுங்க என்று அந்த பரிமள கந்தி சொல்லுகிறாள். உடனே சந்தன் என்ன பண்றான், அவனுடைய தேர் ஓட்டுகிறான் இல்லையா, அவனை போய் அனுப்பி கேட்க சொல்றான் அவங்க அப்பாட்ட. அதை கேட்கிற பொழுது அவன் என்ன சொல்றான், அவங்க அப்பா, ஐயா நீங்க வந்து என்கிட்ட கேட்கறது எப்படி இருக்குன்னா, ஒரு தராசுல ஒரு பக்கம் மேருமலையையும் இன்னொரு பக்கத்துல வெறும் ஒரு தூசியையும் வச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் உங்களுடைய தகுதிக்கும் என் தகுதிக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் என் மகளை உங்களுடைய மன்னர், அதாவது தூதுவன் தான் போறான், மன்னர் வந்து என் மகளை மணக்க விரும்புவதை நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அவருடைய மகன் ஒருவன் இருக்கிறான இளவரசன், அவனை நினைத்தால்தான் எனக்கு கவலையாக இருக்கிறது. அவன் இருக்கிற பொழுது என் மகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் என் நாட்டில் எதுக்குமே எந்த உரிமையும் இல்லாமல் இருப்பார்களே, இதை நினைத்துத்தான் கவலைப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். யாரு? அந்த பரிமளகந்தியினுடைய தகப்பன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவவிரதனுக்கு இளவரச பட்டம் இல்லாமல் என்னுடைய பேரனுக்கு வந்து இளவரச பட்டம் அனுப்பதாக இருந்தால் நான் கட்டியாக திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று அர்த்தம். இதை கேட்ட உடனே அப்படியா என்று சொல்லி நேரடியாக அந்த தூதன் வந்து சொல்லி விடுகிறான் சந்தனு. சந்தனை வந்து அப்படியா சொல்றான், அப்போ வந்து என் மகனை விட்டுட்டு இந்த பொண்ணுக்காக நான் வந்து அடுத்த குழந்தைக்கு பண்ண முடியுமா என்று சொல்லி வா போன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிடுறான். ஊருக்கு போய் பிறகு அவனால் வந்து நன்றாக இருக்க முடியவில்லை. அந்த பரிமளகந்தியை நினைத்து நினைத்து அப்படியே அவன் ஏங்கி போயிருக்கிறான். அவனுடைய ஏங்கி உடல்லாம் இழைச்சு போயிட்டான். யாரு? சந்தனு. இதை பார்க்கிறான் பையன் தேவவிரதன். இந்த அப்பா போனாரு, வேட்டைக்கு போனாரு, ஆள் இப்படி வந்து இழைச்சு போய் வந்திருக்கிறாரு, என்ன காரணம் என்று அந்த தேர்ப்பகனை அழைத்து விசாரிக்கிற பொழுது அவன் சொல்றான், இந்த விஷயம் எல்லாம் சொல்றான். என்ன சொல்றான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தாரு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாரு, ஆனா அந்த பொண்ணோட அப்பா வந்து இப்படி ஒரு கண்டிஷன் சொல்றாரு,
நீங்க இருக்கிறதுனால அந்த குழந்தை, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல் போயிடுமே என்று கவலைப்படுகிறார். அப்பா வந்து என் பையனை மீறி ஒண்ணும் இல்லை என்று வந்துட்டாரு, ஆனாலும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அது அந்த தேர்ப்பாகன்னு சொல்லுகிறான். இதை கேட்ட உடனே நேரா தேவவிரதன் என்ன பண்றான், நீ வா போ என்று சொல்லி நேரா போயிட்டு அந்த பெண்ணுடைய தகப்பன் போய் பார்க்கிறான். அவன் அப்படியே ஆடி போயிடுறான், ஐயோ நம்மள ஏதோ பண்ண போறான் வந்துட்டான் இந்த மாதிரி. வெளியே போயிட்டாரா? இணையம் கட்டாயிருக்குயா. இணையத்துல ஏதோ ப்ராப்ளம். நீங்க வேணா அவரை தொலைபேசியில பேசி பாருங்களேன். ஐயா ஒண்ணுடா கேக்குதா? இப்பதான் கேக்குது ஐயா, இப்பதான் கேக்குது. மன்னிச்சுக்கங்க, அது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். பேசுங்க. சோ அப்படி என்னாச்சு உடனே பேசுங்க. கேக்குது. அந்த பரிமள கந்தியை நினைத்து தன்னுடைய தந்தை கவலைப்படுவதை நினைத்து உடனே தேவவிரதன் நேரா போய் அந்த பெண்ணுடைய தந்தையிடம் பார்த்து, ஐயா இந்த மாதிரி நீங்க ஏன் என்னுடைய தந்தைக்கு நீங்கள் இவளை வந்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். கேட்ட பிறகு அவன் சொல்றான், அந்த மாதிரி இல்ல ஐயா, நான் கட்டி கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய பேரன்கள், அதாவது என் மகளுடைய மைந்தர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே தேவவிரதன் சொல்றான், என்ன சொல்கிறான்னு சொன்னால், கேட்ட அக்கணத்தில், அவனுடைய அந்த விருப்பத்தை கேட்ட அக்கணத்தில் கடல் புறத்து அரசை கேண்மையோடு அடைந்து, கடல் புறத்து அரசன்னா யாரு, அந்த நிலத்தை அந்த நீர்நிலையை ஆளுகிற அந்த படகு தலைவன், அவனை கேண்மையோடு அணைந்து நட்போடு கேட்டு, அவன் வந்து இவனுடைய உரிமையை கேட்கிறான், அதுக்காக சண்டையோட போகவில்லை யாரு தேவவிரதன். கேண்மையோடு அடைந்து இளவரசும் பாட்டன் நீ எனக்கு பெற்ற தாய் தானும் பாகீரதி அல்லல் நின் மகளே சொல்றான் தேவவிரதன். சொல்றான், எனக்கு நீ பாட்டன், என்னை பெற்ற தாய் பாகீரதி அல்லல், என்னை பெற்றவள் கங்கை அல்ல, நின் மகள் தான் என்னை பெற்றவள். நாட்டம் இன்று உனக்கு யாது, அது இந்நிலை இந்த ஞாலமும் எம்பியர் நாளம் நீட்டம் என்று இன்றே திருமணம் தேர்வாய் நீதிகூர் நிறுவனுக்கு. இந்த உலகம் அத்தனையும் உன்னுடைய, என் தம்பியினுடைய உலகம். என் தம்பி, அதாவது குழந்தை, அந்த பெண்ணுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள் தம்பிகள் என்று சொல்லுகிறான். என் தம்பி, இந்த ஞாலம் முழுதும் எம்பியர் ஞாலம், என் தம்பியினுடைய உலகம் இது. ஆகவே நீட்டமின்றி, மேற்கொண்டு நீட்டாமல் இன்றே திருமணம் நேர்வாய் நீதி கூர் நிறுவனுக்கு, இன்னைக்கே எங்க அப்பாவுக்கு வந்து அந்த அரசனுக்கு நீ அவளை திருமணம் செய்து கொள். பாட்டன் நீ என்னை பெற்றவள் பாகீரதி அல்லல் நின் மகளே, இந்த ஞாலம் முழுவதும் என் தம்பியர் ஞாலம். ஆகவே மேற்கொண்டு நீட்டாமல் நீதி கூர் நிறுவனுக்கு திருமணம் செய்வாய் என்று தேவவிரதன் சொல்றான். ஒரு விரதம், அதாவது வந்து ஒரு சாபதம் செய்யறான்.
இதை கேட்ட உடனே எல்லோரும் வந்து இவன் மனிதனே இல்லை, இவன் மொழி நயந்து கேட்டு அவையில் இருந்த தோல் மனிதரே என்று தவ முனிவரும் தேவரும் கனகம் தங்குமா மங்கையர் பலரும் உவகையோடு இவனுக்கு ஏற்ற பேர் உரை செய்து ஒழிகெடு பூமழை பொழிந்தார். இவனுடைய இந்த பேச்சை கேட்டு அங்கே இருந்த எல்லோரும் முனிவர்கள் அத்தனை பேரும் தேவர்களும் பூமாரி பொழிந்தார்கள். பீஷ்மா பீஷ்மா என்று வீடுமன் என்று பெயர் அவனுக்கு வைத்தார்கள் என்று அந்த அந்த நிகழ்ச்சியை வில்லிபுத்தர் பாடுகிறார். பாடல் வரிசையா அந்த பாடல் பூரா நம்ம போக வேண்டாம், இதுதான் கதை. இப்படி வந்து அவன் திருமணம் செய்கிற பொழுது இது அழகா சொல்லுவார். அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, கீரன் சொல்லுவார்னா அது என்ன பண்ணுவார்னா, சரின்னு இதுக்கு போவாங்க அந்த அரசவைக்கு போவார்கள். போகிற பொழுது அரண்மனையை நெருங்குகிற பொழுது அந்த பரிமளகத்தினுடைய தந்தை அவன் வந்து நின்றுவான். நின்ன உடனே இவன் என்ன சொல்லுவான், யாரு பீஷ்மன் என்ன சொல்லுவான், எதுக்கு நிக்கிறீங்க வாங்க என்று சொல்லுவான். சொல்லுகிற பொழுது அவன் இல்ல இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லுவான். ஏன் நடக்காது? ஏன்னா நீங்க வந்து ராஜாங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நாளைக்கு உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் வந்து இந்த ராஜாங்கத்துக்கு ஆசைப்பட்டால் என்ன செய்வது என்று கேட்பான். கேட்டதற்கு பிறகுதான் பீஷ்மன் வந்து மிகப்பெரிய ஒரு சபதத்தை செய்வான். இன்று முதல் நான் வந்து திருமணமே செய்து கொள்ள மாட்டேன், திருமணம் செய்து கொண்டால் தானே எனக்கு குழந்தைகளை பிறக்கும், இந்த ராஜ்யத்திற்கு வந்து அவர்கள் சண்டைக்கு வருவார்கள், போட்டிக்கு வருவார்கள் என்று அவன் ஒரு பெரிய சபதம் ஏற்பான். சபதத்திற்கு பிறகு திருமணம் செய்து வைப்பார்கள். பரிமளகந்தியை சந்தனு திருமணம் செய்து கொள்வான் கதை. இதுல ஒரு முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்குன்னு கீரன் சொல்வார். என்ன சொல்வார்னு சொன்னால், இது மனித மனம் எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவார். இந்த ஆசைன்னு சொல்றமே, அது என்ன ஆசை, அதுக்கு என்ன டெபினேஷன், அதுக்கு என்ன வரையறை? ஆசைன்னு சொல்லிடுறோம், பணத்தாசைன்னு சொல்றோம், ஒரு நிலத்தாசை என்று சொல்லுகிறோம், மண்ணாசை பெண்ணாசை என்று சொல்லுகிறோம். அதற்கு என்ன வரையறை என்று சொல்லிவிட்டு கேள்வி கேட்டு அவர் சொல்லுவார். என்னன்னா, இந்த ஆசைன்னா என்ன தெரியுமா, ஒன்று அடைகிற வரை அதுதான் பெரியது, அதுதான் முக்கியம் என்று நினைத்து கொண்டே இருந்து அதை அடைந்த பிறகு அட இவ்வளவுதானா என்று திருப்திப்பட்டு அதோடு நின்று விடாமல் அதை விட பெரிய ஒன்றை நோக்கி விரும்புவது, அதன் பேரு தான் ஆசை என்று சொல்வார். அழகா சொல்வார். கங்கையை வந்து திருமணம் செய்து கொண்டான். திருமணம் செய்து கொண்டு 8 குழந்தைகளை பெற்றான். சேரன் வீட்டுக்கு போகாம என்ன பண்றான், பரிமளகந்தி மேல ஆசைப்படுகிறான். ஆகிறது சந்தனோபாத் யதாதி தெய்வ யானையை திருமணம் செய்து கொள்கிறான். பிறகு சன்மிட்டை மேல் ஆசை கொள்கிறான். அதற்கு பிறகு அவன் ஆசை அடங்காமல் தன்னுடைய மகனுக்கு முதுமையை கொடுத்து விட்டு வாங்கி அவன் இன்பம் முடிக்கிறான். ஆசைங்கிறதுக்கு வந்து ஒரு அளவில்லை என்றால், நம்ம ஒன்று கிடைக்கிற வரை அதுதான் பெரிது என்று நினைத்துக் கொண்டிருக்கும். அதற்கு கிடைத்ததற்கு பிறகு சிவலத்தானா இதுக்கு மேல என்ன பண்ணலாம் என்று ஆசை, அதான் ஆசைன்னு சொல்வார். இந்த பரிமளகந்தியினுடைய தந்தை அவனுக்கு என்ன ஆசை, தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கறதுக்கு ஆசை, ஆனால் அவனுடைய பேரன் ராஜாங்கத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். முதல்ல தேவவர்தன் ஒத்துக்கொண்டான், அதோடு நிக்கணும்னு. தேவவர்தன் ஒத்துக்கிட்டான், நான் வரலையா போட்டிக்கு, உன் பையனுக்கு, உன் புதல்வர், உன் மகள், என் அன்னை, என் தம்பியருக்கே இந்த உலக ஞானம், இந்த உலகத்தை கொடுத்து விடுகிறேன்னு சொல்லிட்டான்ல. அதற்கு பிறகு என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தை நாளைக்கு போட்டிக்கு வந்தா என்று அவனுடைய கொள்ளு பேரனுக்கும் ராஜாங்கத்தை கொடுக்க ஆசைப்படுகிறான் அந்த பரிமளகந்தினுடைய தந்தை. இதுதான் மனித மனம், ஒன்றில் நிற்காது, அடுத்தடுத்து ஆசைப்படும் என்று அற்புதமான விளக்கம் சொல்லுவார் கீரன். இதெல்லாம் இந்த பாடல்கள் கதைகளை படிக்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். அப்போ எந்த இடத்துல நம்மளுடைய ஆவலுக்கு, ஆசைக்கு, லட்சியத்துக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற இடம், அது கமா போட்டுக்கொண்டே போய் கொண்டிருக்கும் நம்மளுடைய ஆசை, எந்த இடத்தில் நாம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நினைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த செய்தியை நாம் சொல்லுகிறோம். இப்படி திருமணம் செய்வதற்கு வருகிற பொழுது அப்போ அந்த அந்த பரதவர் குல தலைவன், அதாவது அந்த மீனவ தலைவன் அப்ப சொல்லுகிறான், என் மனைவி, என்னுடைய பொண்ணை வந்து நீ வந்து சாதாரணமா ஒரு மீனவனுடைய பொண்ணு நினைக்காதே, இவளுக்கு ஒரு கதை இருக்கிறது என்று சொல்லி கிளைக்கதைகள், கிளை மேல ஒரு ஆலமரம் மாதிரிதான், விழுது மேல் விழுது மாதிரி கிளை மேல் கிளை கதைகள் வரும். இந்த பரிமளகந்தி என்ன பண்றான்னா, அவளை பத்தி ஒரு கதை சொல்றான். ஒரு கந்தர்வன் வானத்துல போகிற பொழுது தன்னுடைய மனைவியை நினைத்து கொண்டு போகிற பொழுது அவன் வந்து ஆசைப்படுகிறான். அந்த ஆசையின் விளைவாக அந்த நீரில் இருக்கக்கூடிய ஒரு மீன் அவனுடைய அந்த எண்ணத்தை உட்கிரகித்து 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறது.
அந்த 2 குழந்தைகள்ல ஒரு பையனை வந்து அந்த கந்தர்வன் கூட்டி கொண்டு போடுகிறான். அந்த பெண்ணை வந்து என்னிடம் கொடுத்து வளர்க்க சொல்றான். ஆகவே கந்தர்வனுடைய மகள் தேவ வம்சத்தை சேர்ந்தவள் இந்த பரிமளகந்தி. என்னிடம் வளர்ந்ததனால் அவள் மீனவ பெண் நினைக்காதே, அந்த பரிமளகந்தியை நீ திருமணம் செய்து கொள், மிகச்சிறந்த பெண்ணை திருமணம் செய்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அந்த பெண்ணை வந்து அவனுக்கு சந்தனுவுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அந்த சந்தனு பரிமளகந்தியை சந்தனு அழகாக திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். ஒருத்தன் வந்து விசித்திர வீரியன், இன்னொருத்தன் வந்து சித்ராங்கதன். சித்ராங்கதன் என்று சொல்லக்கூடிய ஒருவனையும் விசித்திர வீரியன் என்று சொல்லக்கூடிய 2 பேரையும் சந்தனு பெற்றெடுக்கிறான். 2 பேரும் வில்வித்தை எல்லா திறமைகளையும் ஒருவருக்கு ஒருவன் சலிக்காதவர்கள். அந்த அளவிற்கு 2 பேருமே மிகச்சிறந்த ஒரு வீரர்களாக அங்கே வளர்கிறார்கள். இதுல விசித்திர வீரியன் முதலிலே முடிசூடுகிறான். முடிசூடுகிற பொழுது காசி மன்னன் முதல்ல சித்ராங்கதன் வந்து முதலில் மறைந்து விடுகிறான். சந்தனு இறந்ததுக்கு பிறகு சித்ராங்கதன் தான் மூத்தவன் வந்து மறைந்து விடுகிறான். இளவயதிலேயே மறைந்து விடுகிறான். ஆகவே அதற்கு பிறகு விசித்திர வீரியன் என்று சொல்லக்கூடிய இளையவன் அரசாங்கத்துக்கு வருகிறான். அப்படி வருகிற பொழுது காசி மன்னன் தன் மகளிருக்கு சுயம்பரம் இங்கே ஏற்பாடு செய்கிறான். ஐயா நலவெண்பாவில் ஐயா வந்து கேஜிஆர் அவர்கள் சுயம்பரம் பத்தி பேசினாங்க. அப்படி காசி மன்னன் சுயம்பரம் வந்து அங்கே ஏற்பாடு செய்கிறான். அந்த சுயம்பரத்துல அவனுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அம்பை, அம்பாலிகை, அம்பிகை என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள் இருக்கிறார்கள். அம்பை, அம்பாலிகை, அம்பிகை. இந்த காலத்துல தாங்க வந்து ஒரு ஸ்டைலா பேர் வைப்பாங்க. 3 குழந்தைகள் தான் ஒரே மாதிரி. அந்த காலத்திலே வச்சிருக்காங்க. அம்பை, அம்பாலிகை, அம்பிகை என்று சொல்லக்கூடிய 3 பெண்களுக்கு வந்து சுயம்பரம் வைக்கிறார்கள். அந்த 3 பெண்களையும் மணக்க வேண்டும் என்று எல்லா அரசர்களும் அங்கே இன்னைக்கு ஆசைப்படுகிறார்கள். போட்டி வருகிறது. தன்னுடைய தம்பி விசித்திர வீரியனுக்கு அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையில் பீஷ்மன், அவன் இளமையில நல்ல உரத்தோடு இருக்கிற பொழுது அவன் அங்கே போறான். போயிட்டு அந்த சுயம்பரத்துல எல்லா அரசர்களையும் வென்று தோற்று ஓட செய்து விட்டு அந்த 3 பெண்களையும் கவர்ந்து கொண்டு அங்கே வருகிறான். 3 பெண்ணையும் வச்சுக்கிட்டே சண்டை போடுறான். எல்லாரும் கூட எல்லாரும் தோத்து ஓடிடுறாங்க. தோத்து ஓடின உடனே அவன் வந்து 3 பெண்களையும் அழைத்து கொண்டு வர்றான். வந்து விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைத்து கொண்டு வர்றான். அப்பொழுது இந்த அம்பை, அம்பிகை, அம்பாலிகை, இதுல இந்த அம்பிகை அம்பாலிகை 2 பேரும் ஒன்னும் சொல்லாம வந்துடுறாங்க. கூட இந்த அம்பைங்கிறவ மட்டும் வரமாட்டான். அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த பீஷ்மனோட சண்டை போடுற சாலுவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா சண்டை போட்டான். அவனை பார்த்து மனசு கொடுத்துருவான். அவன் மேல நல்லா சண்டை போடுறானே, நல்ல வீரனாக இருக்கிறானே என்று அவன் மேல் மைய கொண்டு விடுவாள் அந்த அம்பை. ஆகவே என்ன பண்ணுவான்னா, நான் வந்து அவனைத்தான் காதலிக்கிறேன், நான் வந்து வரமாட்டேன் இவன் கூட என்று சொல்லி அம்பை சொல்லுகிறான். பீஷ்மன் வந்து சரி போ, அப்ப நீ போ அப்படி சொல்லிட்டு இந்த 2 பேரையும் கூட்டிக் கொண்டு பீஷ்மன் வந்து விடுகிறான். இந்த அம்பை என்ன பண்ணுறா, நேரா சாலுவன்ட்ட போய் நீ தோத்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையிலதான் நான் ஆசைப்பட்டிருக்கிறேன், நீ என்ன திருமணம் செய்து கொள் என்று சொல்லி சாலுவனிடம் அம்பை கேட்கிறார். ஆனா சாலுவன் என்ன சொல்றான், என்ன வந்து ஜெயிச்சுட்டான் ஒருத்தன், ஜெயிச்சதற்கு பிறகு நீ அவனுக்கு தான் சொந்தம், நான் உன்னை திருமணம் செய்வது சரியாக இருக்காது, நீ போ என்று சொல்லி அவளை துரத்து விடுகிறான். இப்ப இந்த பெண்ணுடைய பாட்டை பாரு. மனசு வந்து ஆசைப்பட்டதுனால இந்த அம்பை வந்து மாட்டிக்கொள்கிறான். சாலுவன் அவளை திருப்பி அனுப்பிய பிறகு தன்னுடைய தந்தையை போய் பார்க்கிறாள் அந்த அம்பை. தந்தை என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், பீஷ்மனுக்கு வந்து ஒரு தூதை அனுப்பி என்னுடைய பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆனா பீஷ்மன் சொல்லுகிறார், இன்னொருத்தர் மேல ஆசைப்பட்ட பெண்ணை நாங்க திருமணம் செய்து கொள்ள முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிடுறான் பீஷ்மன். சொன்ன பிறகு உடனே பீஷ்மன் சொன்ன பிறகு காசி மன்னன் வந்து என்ன பண்றதுன்னு அந்த பொண்ணு கேட்கிறான். கேட்ட உடனே அவன் சொல்றாரு, நீ போயிட்டு பரசுராமன்ட்ட போய் சொல்லு, பரசுராமன் வந்து உனக்கு உதவி பண்ணுவார், அவர் உனக்கு பண்ண முடியலைன்னா கூட அதுக்கப்புறம் நீ தவம் பண்ணித்தான் அவன வேற வழி இல்லை என்று சொல்லுகிறான். உடனே நேரம் அந்த அம்பை போய் பரசுராமர் போய் பார்க்கிறார். இந்த பரசுராமர் யாரு, பீஷ்மருக்கு வில்வித்தை சொல்லி கொடுத்தவர், அவர் அவனுக்கு குரு மாதிரி. பரசுராமர் இதை கேட்ட உடனே நேரா போயிட்டு தேவவிரதன் அதாவது பீஷ்மன்ட்ட போயிட்டு இந்த பொண்ணை வந்து தம்பி கல்யாணம் பை, இல்லாட்டி நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்லுகிறார். உடனே அவர் சொல்றாரு, நான் அந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன், நான் சார் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுகிற பொழுது 2 பேரும் சண்டை வந்துருது. ஏப்பா நான் சொல்றதை கேட்க மாட்டியா நீ என்று சொல்லி பரசுராமனுக்கும் பீஷ்மனுக்கும் சண்டை வருது. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் சண்டை. 2 பேரும் சண்டை போடுகிறார்கள். போடுகிற பொழுது பரசுராமன் தோற்று விடுகிறார். ராமாயணத்துல ராமனிடம் தோற்றார், மகாபாரதத்துல பரசுராமர் பீஷ்மரிடம் தோற்கிறார். தோற்றதற்கு பிறகு என்னால் முடியவில்லை என்று சொல்லி பரசுராமன் போய் விடுவார். இந்த பெண் என்ன பண்றதுனே தெரியாது அம்பைக்கு. என்னடா நமக்கு நம்ம வழக்கம் ஆகி போச்சு என்று சொல்லி
அவள் கடும் தவம் செய்வாள். கடும் தவம்னா ஒரு கால் மேல ஒரு காலை வச்சு கையை தூக்குன மாதிரி. இந்த அர்ஜுனன் தவம் பார்த்திருப்போம்ல மகாபலிபுரத்துல, அது மாதிரி நீண்ட காலம் பெரிய தவம் செய்கிறாள். செய்கிற பொழுது அங்கே கடவுள் பிரதிச்சயமாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவள் நான் சிகண்டியாக மாற வேண்டும், மாறி இந்த பீஷ்மனை, என் வாழ்க்கையை அலைக்கழித்து என்னை இப்படி அழித்து ஒழித்த பீஷ்மனை கொள்பவளாக நான் மாற வேண்டும் என்று அவள் வரம் கேட்கிறாள். அப்படி சிகண்டியாக மாறுகிறாள். இது கதை. இதுல ஒரு செய்தி என்னன்னா, ஒரு ஆண் பெண் தன்மை உடையவனாக இருந்தால் அவனுக்கு பேர் பேடி. ஒரு பெண் ஆண் தன்மை உடையவளாக மாறினால் அவள் பேர் சிகண்டி என்று பெயர். பின்னாடி அர்ஜுனன் பின்னாடி அஞ்ஞானவாசம் புரிகிற பொழுது அர்ஜுனன் பெண் ஆக மாறி சேவகம் செய்வான். அப்போ அவனுக்கு பேர் பேடி என்று பெயர். இங்க பெண்ணாக இருக்கக்கூடிய அம்பை ஒரு ஆணாக மாறி இவனை பழிப்பதற்காக அவள் ஆண் உணர்வுகளை பெற்று அந்த நடுநிலை அடைகிற பொழுது அதற்கு பெயர் சிகண்டி என்று பெயர் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சிகண்டியாக அவள் மாறுகிறார் என்று அது ஒரு கதை. இப்படி இருக்கிற பொழுது இங்கே அம்பை சிகண்டியாக மாறுகிறாள். இங்கே விசித்திர வீரியன் 2 பெண்கள் அம்பாலிகை அம்பிகை இருவரையும் திருமணம் செய்து கொண்டு அங்கே வாழ்கிறான். வாழ்ந்த பிறகு ஒரு நாள் பிணிகளுக்கு அரசு எனும் பெரும்பிணி பிணித்து வாழ்வு இனி நனித்தன பனிமுடி புறவி இறங்கி வைகை ஒரு பற்றில்லாத நெறி பற்றினான் விசித்திர வீரியன். பிணிகளுக்கெல்லாம் அரசு அப்படின்னு ஒரு பெரும் பிணி இருந்துச்சான். அந்த பிணி பிடித்து விசித்திர வீரியன் இறந்து போனான். ஒரு நாள் இறந்து போனான். இதோடு இந்த குருகுல சருக்கம் என்பது நிறைவு பெறுகிறது. சித்ராங்கதன் இறந்து விடுகிறார். சந்தனனுடைய மகன் சித்ராங்கதன் இறந்து விடுகிறார். விசித்திர வீரியன் பதவியேற்கிறார். அவருக்கு 2 பெண்களை பீஷ்மன் திருமணம் செய்து வைக்கிறான். அவர்களோடு வாழக்கூடிய விசித்திர வீரியனும் இறுதியில் இறந்து விடுகிறான். இதோடு குருகுல சருக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. இந்த பகுதி வரையும் நாம் பெற்ற இந்த இந்த அரசர்கள், அவர்களுடைய தோற்றம், அந்த பரம்பரை, அந்த வம்சம், அதுல வந்தக்கூடிய அத்தனை பேரும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான செய்திகள், அவர்கள் ஆசையின் விளைவாக அவர்கள் வாழ்க்கையில் நேர்ந்த அந்த திருப்பங்கள் அத்தனையும் நாம் பார்த்தோம். பீஷ்மன் என்று சொல்லப்படுகிற தேவவிரதனுடைய மிகப்பெரிய ஒரு தியாகத்தை, அவனுடைய வீரத்தை இந்த குருகுல சருக்கத்திலே விரிவாக நாம் பார்த்தோம். அந்த வகையில் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அடுத்த சருக்கத்தை குறித்து சிந்திப்போம் என்று சொல்லி இதுகாரும் சிறியனுடைய உரையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக அருமையான உரை நிகழ்த்தப்பட்டு இருக்கின்றது. அடிப்படையாக ஒன்று தோன்றுகிறது. அதாவது ஆசை அழிவுக்கு அஸ்திவாரம் என்பது போல ஆசையினால்தான் பல அழிவுகள் ஏற்படுகின்றன என்பதை பலவிதமான சிறுகதைகளை கூறி நமக்கு ஐயா அவர்கள் விளக்கியிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துரை வழங்குவதற்காக ஐயா கரிகோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சுருக்கமாக ஐயா அவர்கள் முடித்துக் கொள்ள. அனைவருக்கும் வணக்கம். அதாவது அனைவருக்கும் வணக்கம். நான் ஒருத்தர் பேரையும் சொன்னேன்னா அதுவே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். அதனால அதை வேண்டான்னு விட்டுச்சு. முதல்ல 10 பாட்டை பற்றி, திருமுருக ஆற்றுப்படையை பற்றி நமக்கு எடுத்து கூறிய ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அருமையாக குறை என்றும் இல்லை என்று பாடி நம்முடைய குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்த ஜெயா மணிகண்டன் அவர்களுக்கும், அது மட்டுமல்ல, மகாபாரதம் என்ற ஒன்றை ரொம்ப துணிச்சல் வேணும். மகாபாரதத்தை எடுத்து சொல்வதற்கு சாதாரணமான துணிச்சல் போதாது. ராமாயணத்தை சொல்லிடலாம், நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம், இதுல இத்தனை கதைகள் உண்டு, இத்தனை இது உண்டுன்னு சொல்லிடலாம். ஆனா மகாபாரதம் அப்படி அல்ல. மகாபாரதத்துல நமக்கு தெரிந்ததெல்லாம் பீஷ்மர் வரலாறு தான். ஆனா பீஷ்மருக்கு முன்னால எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்பதில் ஒரு சிறு பகுதிகளை எல்லாம் இன்றைக்கு ஞானவடிவேல் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். அதாவது சந்திர வம்சம், சூரிய வம்சம் என்று சொல்லப்படுகின்ற 2ல ராமன் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாம் சந்திர வம்சத்தை சேர்ந்தது. இந்த சந்திரனுக்கும் நல்லா கவனிச்சுங்க, புராணங்களிலே சொல்லுகின்ற சந்திரனும் நம்ம வானத்துல சொல்லுகின்ற மூன் என்று சொல்லுகின்ற சந்திரனுக்கும் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க கூடாது. இடையில நிறைய பேர் தொடர்பு படுத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லை, இது ஒரு அரச வம்சம்.
அந்த சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் ஒரு மகன்தான் புதன் என்பவர். புதனுக்கு புரூரவன் என்பவன், புரூரவனுக்கு நகுஷன் என்பவன், நகுஷனுக்கு யாயாதி என்பவர். யாயாதியினுடைய கதையைத்தான் நம்முடைய ஞானவடிவேல் அவர்கள் சொன்னார்கள். யாயாதிக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகள்ல 2 பேர் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியவர்கள். ஒன்று யது என்னென்று புரு. அந்த யதுகுலத்திலே பிறந்தவர் தான், அதாவது யதுகுல வம்சத்திலே பிறந்தவர் தான் பகவானாக அவதரித்த ஸ்ரீகிருஷ்ணன். புருவனுடைய வம்சமாக பிறந்தவர்கள் தான் இந்த பாண்டவ வம்சம். புருவிலே இருந்து துரஸ்தவன் என்பவன், வக்ரி என்பவன், அதற்கு பிறகு கோவனன் என்பவன், காந்தவன் என்பவன், துஷ்யந்தன் என்பவன் பிறந்தார்கள். துஷ்யந்தனுடைய மகனாக பரதன் என்பவன் பிறக்கிறார். அந்த பரதன் தான், அந்த பரதனுடைய பெயரால் தான் இன்றைக்கு நம்முடைய நாடு, துஷ்யந்தனுடைய மகன் பரதனுடைய பெயரால் தான் நம்முடைய நாடு இன்று பாரதம் என்று வழங்கப்படுகிறது. அதனால்தான் நீங்க மந்திரங்களெல்லாம் சொல்லும்போது பாரத வருஷே பரத கண்டே என்று சொல்வார்கள். பாரத வம்சத்தைச் சேர்ந்த பரதனுடைய வம்சம் என்று சொல்வார்கள். அந்த துஷ்யந்தனுடைய மகன் தான் பரதன். அந்த வம்சத்திலே அதற்கு பிறகு பிறக்கிறவர் தான் துஷ்யந்தனுக்கு பரதன். பூமன்யு பிரதீபன். பிரதீபன் என்பவனுக்கு அடுத்து வரக்கூடியவர் தான் சாந்தனு. இந்த சாந்தனுவிலே இருந்துதான் நாம படிக்கின்ற மகாபாரதம் என்பது தோன்றும். இந்த சாந்தனுவுக்கு முன்னால கிட்டத்தட்ட அந்த சந்திர வம்சத்திலே 16 மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அந்த 16 மன்னர்களுக்கும் 16 விதமான கதைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இதற்கு பின்னால வரக்கூடிய மகாபாரதத்துல பாத்தீங்கன்னாலும் அந்த மாதிரிதான் கிளைக்கதைகள் அதாவது மகாபாரதத்தை முடிஞ்சா தெரிஞ்சா 1000 கதைகள் எழுதலாம். அவ்வளவு சிறப்புடையது. இந்த சிறப்புடைய இவ்வளவு கதைகளை கொண்ட மகாபாரதத்தை எடுத்து சொல்வதற்கு ஞானவடிவேல்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்வதற்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். தமிழ்ல இத விண்ணி பாரதத்தை முதல்ல நான் கேட்ட அளவுல நல்லா சொன்னவர் யாருன்னு கேட்டா புலவர் கீரன். நம்ம ஞானவடிவேலு கூட சொல்றேன், கீரனுடைய பிரசங்கத்தை ஒரு தரம் கொஞ்சம் நிறைய வீடியோ இருக்குது, அதை கேட்டு பார்க்குது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும்னு சொல்வேன். அதே மாதிரி வைமு என்று சொல்லக்கூடிய வைமு கோபாலகிருஷ்ணன் தான் அதுக்கு ஒரு உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையும் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த இரண்டையும் பின்பற்றி நீங்க எடுத்திருக்கின்ற முயற்சியிலே சொல்ல வேண்டுமென மகாபாரதத்துல சொல்லும்போது வியாச பாரதத்திலே 1,00,000 பாடல்கள் இருந்தன. அதுல இவர் 4000 பாடல்களாக இருந்தா, நீ சொல்ல போனா இவர் 6000 பாடல்கள் எழுதினார் என்னும் அந்த யுத்த காண்டத்துக்கு பிறகு வரக்கூடிய 2000 பாடல்கள் காணாமல் போய்விட்டன என்று சொல்கிறார்கள். 6000 பாடல் தான் வில்லிபுத்தூரார் எழுதியது. ஆனால் 4000ம் சில 300-400 பாடல்கள் தான் கிடைத்திருக்கின்றன. அதோடு யுத்த காண்டம் முடிகிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரு தனி வரலாறு இருக்கிறது. அதையெல்லாம் இப்பொழுது நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் சந்தனுவிலே இருந்து தொடங்குகின்ற இந்த நமக்கு தெரிந்த மகாபாரதம், அதற்கு முன்னால உள்ள கதையெல்லாம் ஏகப்பட்ட கதைகள். அதே வியாச பாரதத்துல 300-400 பக்கத்துக்கு மேல வருது. அவைகளையெல்லாம் பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். இந்த அரிய முயற்சியை கையிலே எடுத்திருக்கின்ற ஞானவடிவேலு அவர்கள் இந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்னேனே சாந்தனுக்கு அப்புறம் வார்கிலீவர், சோமதத்தன், பீஷ்மர், சித்ராங்கதன், விசித்திரவீரியன், திருதராஷ்டிரன், பாண்டு, அதுக்கப்புறம் விதுரன், பாண்டவர், கௌரவர், அபிமன்யு, பரீட்சித்து, ஜனமேஜயன், இது வரைக்கும் பாண்டவ வம்சம் வருகிறது. ஆனா இதுல இந்த சந்திர வம்சத்தினுடைய உச்சக்கட்ட நிகழ்வு என்பதுதான் ஒரே குலத்திலே பிறந்த இருவர் இந்த பங்காளி சண்டை என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக விளங்குகிற கௌரவர்கள் பாண்டவர்கள் யுத்தம் தான் இந்த சந்திரகும்ச வம்சத்தினுடைய உச்சக்கட்ட போர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த போர் வரை உள்ள நிகழ்வுகளை பற்றி ஞானவடிவேலு அவர்கள் வில்லிபுத்தூரார் மூலமாக நமக்கு விளக்கப் போடுகிறார். அந்த நிகழ்விலே நடக்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவர் சொல்லும் போது என்னால் முடிந்த அளவுக்கு அவர் விட்டு போயிருந்த மறந்து போயிருந்தவைகளை மட்டும் எடுத்து சொல்வேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக அழகான கருத்துரை சுருக்கமாக ஐயா அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். எல்லாமே அது கதையாக இருக்கிறதா புராணமாக இருக்கிறதா என்பது கேள்வி அல்ல. இங்கே என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் எடுத்துக்கொண்டோமானால்
அறம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதாவது குடும்பத்திலே நடக்கின்ற பங்காளி சண்டைகளை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். பெண்ணின் மயக்கத்தை பற்றி கூறியிருக்கின்றார்கள். எவையெல்லாம் வாழ்க்கையை சீரழிக்கின்றதோ, எவையெல்லாம் மனிதனுக்கு ஆபத்தாக இருக்கின்றதோ அவற்றை பற்றியெல்லாம் இந்த கதைகள் விளக்குவதற்காக எழுதப்பட்டவையாக இருந்தாலும் கூட அவற்றில் இருக்கின்ற அறத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், இவைகளை எல்லாம் நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கூறி, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றியினை கூறிக்கொள்கின்ற அதே நேரத்தில் தங்களுடைய கருத்துக்களை இந்த அவையில் அவரவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறி அவையினை ஐயா ஞானாமலிபதியிடம் கருத்துரைக்காக ஒப்படைக்கிறேன். நன்றி.